ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் 12ஆம் அத்தியாயம். குவலயாச்சுவன் வருத்தம். பாதாள கேதுவின் தம்பி தமையனை கொன்ற குவலயாச்சுவனை பழிவாங்க எண்ணினான். எனவே அவன் பழிவாங்கல் குறித்து அறிந்து கொண்டு ஒரு நாள் சந்நியாசி உருவில் யமுனை கரையில் காத்திருந்தான். குவலயாச்சுவன் யமுனை கரையில் சந்நியாசிகளை சந்தித்து அவர்கள் குறைகளை கேட்டு ஆவன செய்வதை அறிந்த அரக்கன் தானும் சந்நியாசி வடிவில் காத்திருந்தான். அன்று குவலயாச்சுவன் யமுனை நதிக்கரைக்கு வந்து அங்கிருந்த சாதுக்களை வணங்கினான். சந்நியாசி உருவிலிருந்த அரக்கன் தானகேதுவையும் வணங்கி குறை கேட்க, தானகேது குவலயாச்சுவனிடம் தனக்கு ஒரு குறை உள்ளதாகவும் ஆணையிட்டு சொன்னால் தெரிவிப்பதாகவும் கூறினான். குவலயாச்சுவன் உயிரை கொடுத்தேனும் உத்தமர் குறை களைய வேண்டும் என்ற தந்தையின் கட்டளையின்படி எதுவானாலும் செய்வதாக சத்தியம் செய்தான். தானகேதுவின் சூழ்ச்சி. அப்போது அரக்கன் தான் யமுனையில் மூழ்கி வருண ஜபம் செய்ய போவதாகவும் அதற்கு தட்சணையாக குவலயாச்சுவன் கழுத்தில் உள்ள ஆபரணத்தை தர வேண்டினான். மேலும் தவம் முடிந்து வரும் வரை தவத்திற்கு பங்கம் வராதவாறு காவல் புரியுமாறும் வேண்டினான். அதனை ஏற்று குவலயாச்சுவன் ஆபரணத்தை கழற்றி கொடுத்தான். அதனை பெற்றுக்கொண்ட அரக்கன் நீரில் மூழ்கி மாயத்தால் வேறொரு பக்கம் கரையேறி குவலயாச்சுவனின் அரண்மனையை அடைந்தான். அங்கு மன்னன் சத்ருஜித்தை கண்டு அரசகுமாரனை அரக்கன் கொன்றுவிட்டு குதிரையையும் அபகரித்து சென்று விட்டான் என்று கூறி அதற்கு அடையாளமாக குவலயாச்சுவன் அளித்த கழுத்தணியை கொடுத்துவிட்டு சென்றான். அரக்கன் தானகேதுவின் வார்த்தையை அரசன் நம்பி மகனே என்று கூப்பி மூர்ச்சையுற்றான். செய்தி கேட்ட மதாலசையும் உயிர் விட்டாள். இதனால் நாடே சோக கடலில் மூழ்கியது. மன்னன் மதாலசைக்கு செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளை செய்து முடித்தான். இவ்வாறு மதாலசையை இறக்கச் செய்ததால் அரக்கன் தான் பழி வாங்கியதாக மகிழ்ச்சி அடைந்தான். மறுபடியும் நதியிலிருந்து வெளியே வந்து குவலயாச்சுவனிடம் அவன் உதவியால் வருண ஜபத்தை சிறப்பாக முடித்ததாக கூறி அவனை நாட்டிற்கு செல்லுமாறு கூறினான். அரசகுமாரன் குதிரை ஏறி தன் நாட்டை அடைய எல்லோரும் திடுக்கிட்டனர். மக்கள் தம் துயரத்தை பல வகையில் வெளிக்காட்டினர். குவலயாச்சுவன் தந்தையின் மூலம் நிகழ்ந்ததை எல்லாம் கேட்டறிந்தான். இவற்றிற்கெல்லாம் காரணம் பாதாள கேது என அறிந்த குவலயாச்சுவன் மனைவியை இழந்ததால் நடைபிணமாய் வாழ்ந்து வருவதால் அவனை சந்தித்து ஆறுதல் அளிக்க முயல்கிறோம் என்று நாகராஜகுமாரர்கள் இருவரும் தந்தையிடம் கூறினர். குவலயாச்சுவன் மனக்குறை. நாகராஜன் அஸ்வதரன் அந்த கதையை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு வருத்தம் கொண்டு மக்களிடம் மதாலசையை மீட்டு கொடுத்தால் உங்கள் நண்பன் எவ்வளவு ஆனந்தப்படுவான், அதை ஏன் செய்யவில்லை என்றான். அவன் மக்களை இறந்தவரை பிழைப்பிப்பது எங்கனம்? அதற்கு நாகராஜன் முயன்றால் முடியாதது எதுவுமில்லை என்று கூறிவிட்டு தம்பியாகிய சும்பனனுடன் தவம் செய்ய கானகம் சென்றான். அவர்கள் வாணி தேவியை குறித்து தியானம் செய்ய சரஸ்வதி தேவி தோன்றி என்ன வேண்டுமென்று வினவ சாமகானம் பாடி சிவபெருமான் தரிசனம் பெற அருள் புரியுமாறு வேண்டிட வாணி அவர்கள் விருப்பம் கைகூடும் என கூறி மறைந்தாள். எல்லோரும் சிவபெருமானை குறித்து ஆடி பாடி மகிழ்ச்சியூட்ட சிவனார் தோன்றி வேண்டிய வரம் யாது என்று கேட்க, குவலயாச்சுவன் என்னும் சத்திய சந்தன் தர்மம் தவறாதவன் எங்கள் நண்பன் விதிவசத்தால் தன் மனைவியை இழந்து பரிதவிக்கிறான். அவனுக்கு அவன் மனைவியை மீட்டு பெற எங்கள் மக்கள் ஆசைப்படுகின்றனர். அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். சிவபெருமான் அவனை மெச்சி மதாலசை பிழைத்தெழுவாள். அதற்கான கடன் ஒன்று உண்டு. ஸ்ரத்தையுடன் பித்ரு தேவர்களை குறித்து ஒரு சார்த்தம் செய்ய அதன் நடு பிண்டத்தை உண்பாயாக. உன் உடம்பின் நடு பகுதியிலிருந்து மதாலசை பூர்வ ஞானத்துடனும் அதே அழகுடனும் எழுந்து வருவாள் என்று கூறி மறைந்தார். மதாலசை உயிர் பெற்று எழல். அஸ்வதரன் ஊருக்கு திரும்பி வந்து அவ்வாறே சார்த்தம் செய்ய மதாலசை உயிர் பெற்றெழுந்து அவனை வணங்கினாள். அப்போது அஸ்வதரன் அவள் கோரிக்கை என்ன என்று கேட்க, கணவனை அடைவதே என்று கூற, அவன் திடீரென்று கண்டால் உணர்ச்சி வசப்படுவான், அதுவரையில் அந்த அரண்மனையிலேயே மறைந்திருக்குமாறு கூறி புதல்வர்களிடம் குவலயாச்சுவனை அழைத்து வரும்படி கூறினான். நாகராஜகுமாரர்கள் குவலயாச்சுவனை கண்டு தங்கள் இருப்பிடம் வந்து உபச்சாரங்களை ஏற்று கொடுக்கும் சன்மானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என வேண்டினர்.
முதலில் குவலயாச்சுவன் அவர்கள் கோரிக்கையை ஏற்கவில்லை. ஆனால் அது அவருடைய தந்தையின் வேண்டுகோள் என்றும் அதை நிறைவேற்றுவது அவர்கள் கடமை என்றும், எனவே அவசியம் தாங்கள் வரவேண்டும் என்று கூறி சம்மதிக்கச் செய்தனர். அவன் பெற்றோரை வணங்கி அவர்கள் ஆசையுடன் நாகலோகம் சென்றான். அஸ்வதரன் குவலயாச்சுவனைக் கண்டு மகிழ்ச்சியுற்றான். அங்கு நடக்கும் உபசாரங்களைக் கண்டு குவலயாச்சுவனுக்கு ஐயமும் வியப்பும் ஏற்பட்டது. 2 தினங்கள் ஆன பின்பு அஸ்வதரன் குவலயாச்சுவனிடம் என்ன பரிசு வேண்டும், ஏதாவது ஒரு பரிசை கட்டாயம் ஏற்று மகிழ்விக்க வேண்டும் என்றான். அப்போது குவலயாச்சுவன் அவர்கள் அன்பு ஒன்றே போதும் என்றும் தன் மனம் என்றும் தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் கூறினான். எது கிடைக்காது என சலித்திருக்கிறாயோ அப்படிப்பட்ட ஒன்றை கேள் என்றான் அஸ்வதரன். தன் மனைவி கிடைப்பாளோ என்று எண்ணினான் குவலயாச்சுவன். அது முடியுமா என எண்ணினான். அது கண்டு நாகராஜகுமாரர்கள் தந்தையிடம் அவர் மனைவி மதாலசையை உயிர்ப்பித்து தர முடியுமா என்று கேட்டனர். அஸ்வதரன் அப்போது குவலயாச்சுவனிடம் அதுதான் அவன் விருப்பமா என்று கேட்க, அவன் ஒரு முறை மதாலசையை பார்க்க முடிந்தாலும் மகிழ்ச்சியே என்றான். நாகராஜன் அரண்மனையில் உட்புறம் பார்த்த வண்ணம் மகளே மதாலசை என்று அழைத்தான். அவள் வெளியே வர குவலயாச்சுவன் மெய்மறந்து நின்ற பின்னர் அவள் பெயர் கூவி அழைத்தான். அப்போது அஸ்வதரன் அது மாயத் தோற்றம், தொட்டால் மறைந்துவிடும் என்று கூற குவலயாச்சுவன் மூர்ச்சையடைந்து விழுந்து விட்டான். குவலயாச்சுவன் மதாலசையுடன் நாடு திரும்புதல். பின்னர் மதாலசை அவனருகில் இருந்து தன் கரத்தால் வருட கண் விழித்த அவன் உண்மையிலேயே மனைவி அருகில் இருப்பதைக் கண்டு வியப்படைந்தான். அப்போது நாகராஜகுமாரர்கள் அவர்கள் தந்தையின் தபம், சிவபெருமானின் வரம் ஆகிய அனைத்தையும் கூற குவலயாச்சுவன் அவர் பாதங்களில் பணிந்து வணங்கி நன்றி கூறினான். என் குமாரர்களின் உயிர் நண்பனாகிய நீ என்னுடைய மகனே, மகனின் குறையை தீர்ப்பது தந்தையின் கடமை அல்லவா என்று கூறி அவனும் மதாலசையும் மகிழ்ச்சியாய் வாழ்ந்திட ஆசீர்வதித்தார். மனைவியுடன் ஊர் திரும்பிய குவலயாச்சுவனை ஊர் மக்கள் பெருமகிழ்ச்சியுடன் வரவேற்று மகிழ்ந்தனர். குவலயாச்சுவனுக்கு முடிசூட்டுவித்து சத்ருஜித்து வானப்பிரஸ்தாசிரமம் அனுஷ்டிக்க கானகம் சென்றார். அவன் ஆட்சியில் மக்கள் அமைதியுடனும் இன்பமுடனும் வாழ்ந்து வந்தனர். 12ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.